இங்கே ஒமானில் உள்ள ஸ்கூல்ஸ்லாம் நாளையிலேருந்து மோஸ்ட்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஊரில் ஆஃப் இயர்லின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு நாள் ஸ்கூல் இருக்கும், ஒரு நாள் ப்ரிப்பரேட்டரி ஹாலிடே அந்த மாதிரி சொல்லிட்டு வீட்லேயும் ஸ்கூலுக்கும் மாறி மாறி தான் இருக்கும். ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்கும். அதே எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா 80 மார்க்ஸ்க்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் எக்ஸாமாக ரொம்ப போர்ஷன்ஸ் இருக்குது, நிறைய படிக்க வேண்டியது இருக்குன்னு அவளுங்க வேற அநியாயத்துக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க பிள்ளைங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளாக அடை தோசைக்கு தாங்க ஊற போட்டிருந்தேன். எல்லா தால்லையுமே ஒரு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு போடுவேன், அவ்வளோதான். அதுவே அவ்வளோ வந்திருக்கும் நம்மளுக்கு. அது கூட கொஞ்சம் வெங்காயம், வெள்ளைப்பூடு, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை அதெல்லாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் காயப்பொடி போட்டு அந்த அரைச்ச பேஸ்ட்டில் ஊற்றி தோசையாக சுட வேண்டியதான். அவ்வளோதான், செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ கம்முன்னு இருக்கும். அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, நீங்கள் வாங்கின தோசைக்கல்லை பழக்கிற மாதிரி காமிச்சிங்க, அதில் எனக்கு சுடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டு காமிங்க. நீங்கள் என்னங்க உங்களுக்காகவே இந்த வீடியோ எங்க போய் சொல்ல போகிறேன், நல்லா வரப்போய் தான் நான் அதை ஒரு டிப்ஸாகவே சொன்னேன். அதில் வேறு சிலருக்கு சந்தேகம், அவ்வளோ அழகாக வரும். கேட்டவங்களுக்காகவே இந்த வீடியோ. நீங்கள் இந்த வெங்காயத்தை தடவி சுட்டால் மட்டும் போதும், வேறு எந்த ஒரு அதை மெனக்கட வேண்டிய அவசியமும் கிடையாது. அங்கே பாருங்கள் எப்படி சும்மா ஜம்முன்னு வருதுன்னு. நான் சொல்கிற இந்த டாபிக் புரியாதவங்க இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் எப்படி சீசனிங் பண்ணுறது தோசை கடாயின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். அடை தோசைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன்னா தேங்காய் சட்னி தான் என்னையை பொறுத்தளவுக்கு. அவியெல்லாம் பண்ணலாம், பட் அதுக்கெல்லாம் காலையில் டைம் கிடையாது, இந்த பிள்ளைங்க சாப்பிடவும் மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரே ஒரு குட்டி தோசையை சுட்டுட்டு காலையில் குடிக்கிறதுக்கு மஞ்சள் மிளகு பால் போட்டு கொடுத்தாச்சு. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் சளி குறைஞ்சிட்டு வருது. ஒரு வழியாக கிளப்பி ஸ்கூலுக்கும் அனுப்பி விட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிக்க நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், பை.